இந்த ஜாதிக்காய் வந்து நல்ல ஒரு மர வகையை சேர்ந்தது. இப்போ நிறைய விவசாயிகள் வந்து இதை பயிரிட்டு இதுல இருந்து அதிகமான லாபம். ஃபர்ஸ்ட் இந்த தாவரத்தை வைத்து ஒரு 3 ஆண்டுகள் நம்ம இதை வளர்த்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய லாபம் தரக்கூடியது. நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இதுல இதனுடைய நறுமணமும் மசாலா பொருட்கள்ல இது முக்கியமான இந்த ஜாதி பத்திரி முக்கியமா சேருது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய நம்ம தேடிட்டு இருக்கோம். ஈஸியா உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்றேன். இந்த ஜாதி பத்திரி இருந்தா போதும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காணாம போயிடுங்க. அதுதான், இந்த மரத்துல இருந்து இந்த ஜாதிக்காய் வரும்போதே வெடித்து கீழே விழுந்துரும். சரிங்களா? நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே வெடித்து அழகா இருக்கும். அந்த கனி வெடிச்சிருக்கும், உள்ள அந்த கொட்டை இருக்கும், மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இந்த ஜாதி பத்திரி அந்த கொட்டையை மூட்டின மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ அது கனிந்து கீழே விழும்போது அதை எடுத்து நமக்கு இந்த ஜாதி பத்திரி தனியா ஜாதிக்காய் தனியா நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஜாதி பத்திரி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க? ரொம்ப சிம்பிள். இந்த ஜாதி பத்திரியை நல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெந்நீர் 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் வெந்நீர்ல அந்த 2 பூ, இந்த ஸ்பைசஸ்லாம் விற்கும் இல்லைங்களா, அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். 2 பூ அதில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். அப்படி குடிக்கும்போது தண்ணி எப்பெல்லாம் குடிக்கணும்? எப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் இருக்கோ அப்போ குடிங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கூட நம்ம இந்த ஜாதி பத்திரி போட்ட தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம்.